ஒரே வழக்கிற்கு 2 மாறுபட்ட தீர்ப்புகள் வழங்கிய தகவல் ஆணையர்கள், அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம பெரும்பாலும் நீதிமன்றத்தில் தான் பார்ப்போம். ஒரு நீதியரசர் ஒரு தீர்ப்பு வழங்குவார். அந்த தீர்ப்பை அவர் அப்பீல் மேல்முறையீடு போகும்போது வேறொரு பெஞ்சில் விசாரிக்கக்கூடிய நீதியரசர் என்ன பண்ணுவார், ஒன்று அந்த தீர்ப்பை இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பார், இல்லை அந்த தீர்ப்பை ரத்து செய்வார். ரத்து செஞ்சுட்டு அவர் ஒரு தீர்ப்பு வழங்குவார். இது நீதிமன்றத்தில் தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் தற்போது ஒரு வழக்கில் நம்மளுடைய தமிழ்நாடு தகவல் ஆணையர்கள் 2 மாறுபட்ட தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க. ஒரு ஆணையர் வழங்கிய தீர்ப்பு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் போகும்போது அதனை விசாரணை செய்த ஒரு ஆணையர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையாது, அவர் சொன்ன தீர்ப்பு தவறு, அவர் சொன்ன சட்ட வழிமுறைகளும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதும் தவறு, அது மாற்றி நான் ஒரு தீர்ப்பு தரேன்னு சொல்லி வேற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். நம்ம பல முறை இது சம்பந்தமாக ஒரு காணொளி பதிவு செஞ்சுருக்கோம், பேசவும் செஞ்சுருக்கோம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள், அதாவது தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வருமா வராதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. கட்டாயமாக வரும். இது சம்பந்தமாக அந்த கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர்கள் எல்லா கூட்டுறவு சங்கங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. இது சம்பந்தமாக நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கு. இப்போ இந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா பாண்டவர்மங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் ஒரு கையாடல் முறைகேடு நடைபெறுது. இந்த முறைகேடு சம்பந்தமாக அதே ஊரை சார்ந்த அந்த சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் அந்த கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 81 கீழ் ஒரு 11 தகவல்கள் கேட்குறாங்க. இது மாதிரி கையாடல் நடைபெற்றிருக்கு, முறைகேடு நடைபெற்றிருக்கு, இது சம்பந்தமாக விசாரணை நடைபெற்றுட்டு வருது, அந்த விசாரணையில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பது சம்பந்தமாக ஒரு 11 தகவல்களை கேட்கிறாரு. குறிப்பாக அவர் அந்த கூட்டுறவு சங்கத்தில், அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறார். இது சம்பந்தமாக அவர்கள் தகவல் தராதனால இவர் முதல் மேல்முறையீடு போறாரு. முதல் மேல்முறையீடுக்கும் தகவல் வழங்கப்படலை. உடனே அவர் என்ன பண்றாரு, 2ஆம் மேல்முறையீடாக ஆணையத்தில் புகார் மனு கொடுக்கிறார். ஆணையம் அதை வழக்காக பதிவு செய்து, அந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா SA 3497/A/2023. இந்த வழக்கானது 4/6/2024 அன்று அந்த ஆணையர் திரு ரா பிரியகுமார் அவர்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. உண்மையிலே இந்த பிரியகுமார் அவர்களும் ஒரு வழக்கறிஞர் தான், BSc BL படிச்சிருக்கிறாங்க. அப்போ வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அந்த பிரியகுமார் அவர்களுக்கு கட்டாயமாக உரிமையியல் விதி தெரிஞ்சிருக்கணும். அதாவது 2 விஷயம் சொல்லுவாங்க, வழக்கறிஞரும் மருத்துவர்களும் பிராக்டிஸில் இருக்கணும். பிராக்டிஸில் இல்லைன்னா அப்டேட் தெரியாமல் போயிடும். நீதிமன்றங்களும் புதிய சட்டங்களும் என்ன இருக்குது என்பதை தெரியாமல் போயிடும். அப்படி தெரியலை அப்படின்னா அவர்கள் வழக்கறிஞராக தொடர்வதற்கே தகுதி இல்லாதவர்கள் அப்படிம்பாங்க. மருத்துவரும் இன்றைய சூழ்நிலையில் எந்த மாதிரி ஒரு நோய்கள் வருது, அதுக்கு என்ன மருந்து என்பதை அவங்களும் அப்டேட்டில் இருக்கணும். அதனால தான் 2 பேருமே வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பிராக்டிஸில் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த வழக்கறிஞராக இருந்த பிரியகுமார் அவர்கள் உண்மையிலேயே இது பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது, தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் வரும் அப்படின்னு. ஆனால் அதை எதுவுமே பார்க்காம அவர் ஒரு அரை பக்கத்துக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. இதுதான் நம்ம பலமுறை சுட்டி காட்டுவோம். தயவு செய்து இந்த நீதிமன்றங்களும் மற்ற ஆணையங்களும் வழங்கக்கூடிய தீர்ப்பை பாருங்க. குறைஞ்சது 10 பக்கம் 15 பக்கம் 20 பக்கம் வரைக்கும் அவங்க அதில் சொல்லக்கூடிய சரத்துக்களை மேற்கோள் காட்டி ஒரு தீர்ப்பு வழங்குவாங்க. தயவு செய்து அதை நீங்கள் கடைப்பிடிங்க. அப்படின்னா எங்களுக்கு அதில் ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா, தீர்ப்பானது பாதகமாக இருக்கு அப்படின்னா நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு பலமுறை நம்ம இதை சொல்லிக்கிட்டே வரோம். ஆனால் அதை இவர் கடைப்பிடிக்காமல் அந்த பிரியகுமார் அவர்கள் என்ன பண்ணுறார், அந்த ஆணையர் அவர்கள் ஒரு அரை பக்கத்தில் ஒரு என்ன சொல்ற தீர்ப்பை கொடுக்குறாரு. இந்த ராஜேஷ் கண்ணா அவர்கள், இந்த மேல்முறையீட்டாளர் அந்த பாண்டவர்மங்கலம் கூட்டுறவு சொசைட்டியில் ஒரு உறுப்பினராக இருக்காரு. அதனால் இவருக்கு தகவல் கொடுக்க வேண்டியது கட்டாயம். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த தீர்ப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் அதில் கூட்டுறவு சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால இவர் கோரப்பட்ட தகவலை இவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான், இவர் கொடுப்பது சரிதான். ஆனால் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் இந்த கூட்டுறவு சங்கங்கள் வராது. ஆகையால் இவர் என்ன பண்ணணும், நேரடியாக போய் கேட்டு வாங்க. என்ன சொல்றாரு, நேரடியாக போய் 2 பேரும் மல்லு கட்டி சண்டை போடுங்க, அதைத்தான் இவர் சொல்ல வராரு.
நீ நேரடியாக போய் எல்லா அலுவலகத்திலையும் கொடுத்துட்டா நீங்கள் வாங்க சார் இந்தாங்க நீங்கள் இந்த தகவல் கட்டிங்களா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த தகவல் ஆணையம் எதுக்கு? உங்களுக்கு வேலையே இல்லையே. நாங்களே போய் தகவல் கேட்க வேண்டியதாகி போச்சு. அவங்களும் எங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு கோரப்படுற தகவலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த தகவல் அறிவு உரிமை சட்டமும் தேவையில்லை, இந்த தகவல் ஆணையர்களும் தேவையில்லை, இந்த பொது தகவலர் என்ற ஒரு பதவியும் தேவை கிடையாது. இதை நல்லா அவர் பிரியகுமார் அவர்கள் வந்து அந்த ஆணையர் வந்து உள்வாங்கியிருக்கணும். நேரடியாக போய் கேட்கும் பட்சத்தில் சண்டை வராமல் இருக்குமா? இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு சங்கத்தில் இருக்க செயலாளர் வந்து காவல் நிலையத்தில் என் அரசு பணியை செய்ய விடாமல் தடுக்கிறாருன்னு சொல்லி வழக்கு பதியாமல் இருப்பாங்களா? சமூக ஆர்வலர்கள் அப்படின்னாலே எங்கே பார்த்தாலும் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போன உடனே என்னை வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டா அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவது தொடர்கதையாகவே இருக்குது. அப்போ இவர் நேரடியாக போய் நீ வாங்க அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்கும்? உடனே இந்த தீர்ப்பை பார்த்தோடனே அவர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, திரும்ப வந்து தகவல் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு மேல்முறையீடு போகிறாங்க. 18/1 ஒரு புகார் மனுவும் கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை இணைச்சு ஆணையத்துக்கு அனுப்பவும் செஞ்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, ஆனால் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் வரும் சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பதிவாளர் அவர்கள் வந்து அந்த கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அவர்கள் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. இது மாதிரி நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு வரும் சொல்லி, ஆனால் ஆணையர் சொன்ன தீர்ப்பு எனக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த முட்டாக்கம் சென்ற ஒரு அவருடைய வழக்கை மறு விசாரணை செய்யணும், சீராய்வு செய்யணும் ஒரு மனு அனுப்பப்படுது. அந்த மனுவை இப்போ புதிதாக பொறுப்பேற்ற அந்த ஆணையர் அவர்கள் இளம்பரதி அவர்கள் அதை விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. உண்மையிலே அவரை பாராட்டணும். இந்த விஷயத்தை நல்லது செஞ்சால் பாராட்டணும், தவறு செஞ்சால் அதை சுட்டி காட்டணும். இதுதான் நம்மளுடைய கடமை. அப்போ அவரும் ஒரு வழக்கறிஞராக இருந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உண்மையிலே தீர்ப்பு வந்து ஒரு 3-4 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறார். அதில் தீர்ப்பில் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே இந்த வழக்கானது இதே ஆணையத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கு. விசாரித்ததில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு தகவல் கொடுக்கணும், ஆனால் நேரடியாக போய் வாங்கணும், கூட்டுறவு சங்கங்கள் தகவல் சட்டத்தில் வராதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது ஏற்புடையதாக கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த கூட்டுறவு சங்கங்கள் ஆனது ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி, அதாவது பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பொது அலுவலகம். பொது அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் 2HD2 உட்பிரிவு 2 படி எல்லாரும் பார்வையிடலாம், யார் வேணாலும் கேட்டு பெறலாம். அதனால் இது பொது ஆவணம் தான், இதை தகவல் அறிவு சட்டத்தில் வரும், இது பொது அலுவலகம் தான். ஏற்கனவே இதுபோல் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ரிட் பெட்டிஷன் நம்பர் 1599/2021 அந்த தீர்ப்பை வந்து மேற்கோள் கட்டுற அந்த தீர்ப்பில் அந்த சைட் பண்ணியிருக்கிறாங்க. இஸ் அ கூட்டுறவு சொசைட்டி இஸ் அ பப்ளிக் அத்தாரிட்டி இஸ் அ பப்ளிக் ஆஃபீஸு அப்படிங்கிற ஒரு அலுவலகத்திலிருந்து யார் வேணாலும் தகவலை கேட்டு பெறலாம். இதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அந்த கேரளா உயர்நீதிமன்றம் தான் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. கேரளா அரசிடமிருந்து இந்த கூட்டுறவு சங்கங்கள் எவ்விதமான ஒரு தொகையும் பெறாத நாள் இது கூட்டுறவு சங்கங்கள் தகவல் சட்டத்துக்கு கீழே வராது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. அங்கே பணிபுரியக்கூடிய அந்த செயலர் அவர்கள், அந்த கூட்டுறவு சங்கங்களின் செயலர் அரசு சம்பளம் வாங்குறாரு, அவருக்கான ஓய்வூதியம் கிடைக்கி, அவருக்கான பயணப்படி கிடைக்கி, அவருக்கான தீபாவளி போனஸ் கிடைக்கி, அதுக்கான பதவி உயர்வு கிடைக்கி, எல்லாம் கிடைக்கி. இதை கண்காணிக்கக்கூடிய அந்த துணைப்பதிவாளர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மாவட்ட துணைப்பதிவாளர், அவரும் அரசு பணியாளர். இதற்காக இருக்கக்கூடிய அந்த மாவட்ட பதிவாளர் இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா IAS முடிச்சுட்டு பணியில் இருக்கக்கூடியவங்க. அப்போ இந்த கூட்டுறவு சங்கத்தில் எல்லாரும் பணிபுரியக்கூடியவர்கள் அனைவருமே அரசு பணியாளர்கள். அரசு பணியாளருக்கு அரசு பணம் சம்பளம் கொடுக்குது. அது வந்து மக்கள் வரிப்பணத்திலிருந்து செலுத்தப்படுது. மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு பணி செய்யக்கூடிய எல்லாருமே அரசு ஊழியர்கள். அவர்களுக்கான பயணப்படி இருக்குது, பொங்கல் படி இருக்குது, தீபாவளி படி இருக்குது, போனஸ் இருக்குது, கழுத குதிரை எல்லாமே இருக்குது. அப்போ அவர்கள் பணி செய்யக்கூடிய அலுவலகம் மட்டும் எப்படி தனிநபர் அலுவலகமாக இருக்கும்? எப்படி அது மட்டும் தகவல் அறிவு சட்டத்தில் வராது என்பதை மேற்கோள் காட்டி உண்மையிலேயே இந்த தகவலை வழங்க மறுத்த அந்த பாண்டவர்மங்கலம் கூட்டுறவு சொசைட்டியோட செயலர் மற்றும் அந்த கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர், அந்த கூட்டுறவு சங்க சரகத்தின் கோயில்பட்டி சரகத்தின் துணைப்பதிவாளர், அவர் இதில் பேரை போட்டு அவர் வந்து இதை உடனடியாக அவருக்கு 7/10/2025 தகவலை கொடுக்கணும். கொடுக்க தவறும் பட்சத்தில் இது நாள் வரை அவர் கொடுக்காததனால் நாங்கள் ஏன் உங்கள் மீது ஒரு நாளைக்கு 250 ரூபாய் வீதம் மொத்தமாக அதிகபட்சமாக 25,000 ரூபாய் அவதாரம் விதிக்கக்கூடாது
என்பதற்கான விளக்க கடிதத்தை கொடுங்க. நீங்கள் அவர்கிட்ட கொடுக்குறீங்கள தகவல், அதோடைய ஒளி நகலை எங்களுக்கு கொண்டு வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் ஆணையத்தில். சும்மா வெறும் பேப்பரை கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. அவருக்கு அனுப்புனதை, ரெண்டாவது அனுப்புனதுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்டல் ட்ராக்கிங் அந்த அட்டை, அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்களை கொடுக்கணும். அவர் வாங்கிட்டாரா வாங்கலையா என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தலை அப்படின்னா கட்டாயமாக நாங்கள் ஃபைன் போடுவோம். அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு இழப்பீடுக்காக நாங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 20 உட்பிரிவு 1 படி அந்த 25,000 ரூபாய் அபதாரம் விதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும். அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தாதுங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து அந்த தகவல் ஆணையர் இளம்பருதி அவர்கள் வந்து 9/9/2025 அன்று விசாரணை செய்து ஒரு அழகான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். உண்மையிலேயே அப்போ அந்த பிரியகுமார் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்னாச்சு, நீர்த்து போச்சு. அப்போ இப்படி ஒரு தீர்ப்பு நம்ம தவறுதலாக வழங்கிட்டோம்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்படணும். நம்ம வந்து பொது தகவல் அலுவலருக்கு சாதகமாக செயல்பட்டோம், நம்மளுக்கு வரி செலுத்தி நமக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு பொதுமக்களுக்கு நம்ம சரியாக தீர்ப்பு வழங்கலை, நம்ம தீர்ப்பு வழங்க தவறிட்டோம், நம்ம நீதி தவறிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையிலேயே அவரே வந்து இந்த பதவி விட்டு போயிடணும். உண்மையிலே அதான் இப்போ வந்து இவர் ராஜேஷ் கண்ணா அவர் அதான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இப்படி மாறுபட்ட தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு, இவர் இப்படி தவறான தீர்ப்பு வழங்க இவரை பதவியிலிருந்து உடனடியாக ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே அது மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது என்பதை அடுத்த காணொலியாக நம்ம பதிவு செய்வோம். உண்மையிலே இந்த தவறுதலாக தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த ஆளுநர், இந்த ஆணையர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையிலே நமக்கு இதுக்கு சரியில்லை, நமக்கு சட்டம் தெரியலை, நம்ம சட்டப்படி நடக்கலை, பொதுமக்களை நம்ம வஞ்சிச்சிட்டோம், பொதுமக்கள் கிட்டத்தட்ட 5 ஆண்டு 6 ஆண்டு காலம் போராடி இருக்காங்க, அந்த போராட்டத்துக்கு நம்ம சரியான உரிய மதிப்பு கொடுக்கல, அவங்க போராட்டத்தை நம்ம வந்து ஏற்றுக்கிறல, மனு போராட்டம் செஞ்சவங்களை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணிட்டோம், அவங்கள தட்டி கழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே நீங்களாக வந்து இந்த பதவி விட்டு போவது சால சிறந்ததாக இருக்கும். உண்மையிலே நல்லா பாருங்கள், நிறைய சோசியல் மீடியா இருக்குது, சோசியல் மீடியாவில் பாருங்கள் ஆணையர்கள் எந்த அளவுக்கு விமர்சனம் செய்யப்படுகிறார்கள் என்பது. அப்போ நீங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு மக்கள் மத்தியில் வரவேற்பை தரணும். அவங்கள வந்து என்னடா இந்த ஆணையம், நம்ம வரவே கூடாது, இந்த ஆணைய பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது, தலை வச்சு கூட படுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு எண்ணத்தை நீங்கள் உருவாக்குவது சரியானதாக இருக்காது. மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.